அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா கீழே விழுந்து காயமடைந்த விவகாரத்தில் தற்போது புதிய திருப்பம் ஒன்று கிளம்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மமதாவை யாரோ தள்ளிவிட்டார்கள் என்பது குறித்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், முழு விவரங்கள். மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான மம்தா பானர்ஜி நேற்று நெற்றியில் காயம் பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் அக்கட்சியின அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் முதலில் அவருக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் அதில்தான் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அதே போல ஒரு குழுவினரால் அவர் தாக்கப்பட்டதாகவும் கூட முதலில் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. மம்தா வீட்டிலேயே அவர் கீழே விழுந்ததில் தான் காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் மம்தா மருத்துவரிடமும் கல்கத்தா காவல் ஆணையரிடமும் தகவல் ஒன்றை அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தன்னை பின்னால் இருந்து ஒருவர் தள்ளிவிட்டது போல் உணர்ந்ததாக மருத்துவர்களிடம் மம்தா கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பின்னால் இருந்து ஒருவர் தன்னை தள்ளிவிட்டதாக கல்கத்தா காவல் ஆணையரிடமும் மம்தா பானர்ஜி புகார் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நிஜமாகவே மம்தா பானர்ஜி யாரேனும் ஒருவர் தள்ளிவிட்டாரா அல்லது மருத்துவரிடம் கூறியது போல அவ்வாறு உணர்ந்தாரா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒருவேளை ஒரு முதலமைச்சரையே அவரது வீட்டில் அவ்வாறு யாரேனும் தள்ளிவிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கும். எனவே இந்த விவகாரத்தில் உண்மையை கொண்டு வருவதற்காக காவல்துறையினர் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.